ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். நம் தமிழர் பசங்க பயங்கரமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, பயங்கரமாக கலை பண்ணி செஞ்சிட்ருக்கீங்க. இதுக்கு நடுவில் வந்து நமக்கு நிறைய என்ன சொல்கிறது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயமாகட்டும் நிறையா பண்ணுவாங்க. எனக்கும் நடந்துகிட்ருக்கு. ஒரு விஷயம் மட்டும் என்னென்னா, எதுக்கும் டிமோட்டிவேட் ஆகாதீங்க. எதுக்கும் வந்து என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே, நம்ம கட்சி வின் பண்ணாதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்றது. நமக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்றது நமக்கு தெரியும். நம்ம எந்த அளவு பர்ஃபார்ம் பண்ண போகிறோன்றது நமக்கு தெரியும். ஸோ அவங்கள பொறுத்த வரையும் ஆனால் அவங்களுக்கு அதில் ஒரு கிளாரிட்டியே கிடையாது. நம்ம வின் பண்ணுவோமா இல்லை வந்து என்ன ஸ்டேஜில் இருக்கோன்றது அவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான கிளாரிட்டி கண்டிப்பாக இருக்காது. ஆனால் நம்மளோட கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்றது நமக்கு தெரியும், நம்மளோட டார்கெட் என்னன்றது நமக்கு தெரியும். ஸோ அதுக்காக எந்த ஒரு டிமோட்டிவேட்டையும் ஆகாதீங்க. எதுவும் வந்து என்னடா இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்களே, இந்த மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இதுவும் வச்சுக்காதீங்க. மோஸ்ட்லி வந்து எனக்கு அந்த மாதிரி ஆகுது. ஸோ நான் அது மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் அந்த மாதிரி பேசுகிறாங்க போகிறாங்க அப்படின்னா வந்து அதை நான் அவாய்ட் பண்ணிடுறது. கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டு நம்மளோட ஃபோக்கஸ் என்னவோ அது மட்டும், நம்மளோட பாசிட்டிவ் என்னவோ அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த வாட்டி நம்ம வந்து நிறைய பயங்கரமாக போன வாட்டி பர்ஃபார்ம் பண்ணதோடு இந்த வாட்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அண்ணன் வர இடத்துலலாம் பயங்கர கூட்டம் வருது. முக்கியமாக நம்மளை சப்போர்ட் பண்ணுறவங்கக்கிட்ட நம்ம என்ன மாதிரி பாலிசிஸ் வச்சுருக்கோன்றதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து நான் நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, மோஸ்ட்லி வந்து நமக்கு இப்போது எதிராக இருக்கிறாங்களே சில கட்சிகள், அவங்கள வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது எப்படின்னா வந்து இந்த ட்ராலு மீமு அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது. மற்றபடி அவங்க வந்து இந்த பாலிசிஸ்லாம் சொல்கிறாங்க தெரியுமா, அது பண்ண முடியுமா, சாத்தியம் இருக்கா சாத்தியம் இல்லையான்றத அந்த மாதிரி ஒரு வீடியோஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், இல்லை பேசுங்க. முக்கியமாக வந்து இந்த ஒரு வாரம் நான் இங்கே வந்து எந்த அளவுக்கு மேக்ஸிமம் ஒர்க் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ஏன்னா இந்த வாரம் நம்ம ஒர்க் பண்ணுறதுல தான் நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து அவ்வளோதான் வந்துருச்சு. இதோட தேர்ஸ்டே எலெக்ஷன்ஸு. ஸோ மேக்ஸிமம் நம்மளால் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ போடலாம். நானும் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் போட முடியுமோ போட்டுட்டு தான் இருக்கேன். சில பேரை கன்வின்ஸே பண்ண முடியாது. அவங்க அவங்க அப்படி தான் அப்படின்ட்டு விட்டுறணும். ஏன்னா வந்து சில பேரை நான் அப்படி தான் 2019 நான் சில பேரை கன்வின்ஸ் பண்ணேன். அவங்க வந்து இல்லை நான் வந்து புதுசாக வந்து ஆக்டருக்கு தான் போடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த ஆக்டர் இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்காருன்றது அவங்களுக்கும் தெரியும். பட் ஆனால் அதை பார்த்துட்டும் திருந்தாத சில பேர்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து நெக்ஸ்ட்டு சிவகார்த்திகேயனுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களெல்லாம் விட்டுருங்க. நம்மளோட ஓட்டர்ஸ் யாருன்றது நமக்கு தெரியும். ஸோ அவங்கள மட்டும் கன்வின்ஸ் பண்ணுங்கள். சில பேர் நியூட்ரலாக இருப்பாங்க, யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்றது. அவங்கக்கிட்ட வந்து நம்மளோட பாலிசிஸ்லாம் எடுத்து சொல்லுங்கள், நம்மளோட மேனிஃபெஸ்டோ எடுத்து காட்டுங்க. நம்மளோட மேனிஃபெஸ்டோ மாதிரி வேறு எந்த மேனிஃபெஸ்டோவும் கிடையவே கிடையாது, வரப்போகிறதும் கிடையாது. அது மட்டும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக என்னென்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். இந்த ஒரு வாரம் வந்து வேறு யாரை பற்றியும் வேணாம். இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.